உண்மையை சொல்லுங்க. நீங்க எப்பவாவது நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது வெப்3 பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சும்மா தலையாட்டி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்மள பலரும் அதை செஞ்சிருக்கோம். ஏன்னா வாட்ஸ்ஆப்ல, நியூஸ்ல, ஆபீஸ்லன்னு எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தையை கேட்டுட்டே இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலனா அது உங்க தப்பு இல்ல. ஏன்னா இந்த விஷயத்தை யாரும் சிம்பிளா சொல்லிக் கொடுக்கல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். இந்த முழு விளக்கமும் முடிஞ்சதும் உங்க அம்மா கிட்ட கூட வெப்3னா என்னன்னு நீங்க ஈஸியா சொல்லிக் கொடுப்பீங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். வெப்3ய புரிஞ்சுக்க நான் முதல்ல இன்டர்நெட்டோட கதைக்கு போகணும். அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இன்டர்நெட் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஒரு 3 பாகம் கொண்ட படம் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாங்க முதல் பாகமான வெப் 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். வெப் 1 ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க உள்ள போலாம், புக்கை எடுத்து படிக்கலாம், தகவல் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சது. நீங்க அந்த புக்ல ஒரு வார்த்தை எழுத முடியாது, உங்க கருத்தை சொல்ல முடியாது. இது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி. நாம எல்லாரும் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்தது தான் வெப் 2. அதாவது நீங்களும் நானும் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்நெட். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே இதுதான். இங்க நாம படிக்கிறது மட்டும் இல்ல, நாமளே போட்டோ போடலாம், வீடியோ போடலாம், நம்ம கருத்தை சொல்லலாம். இப்போ இது ஒரு 2 வே ரோடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நாம தினமும் யூஸ் பண்ற இந்த வெப் 2ல ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்னாடி நடந்துட்டே இருக்கு. ஆனா அதை நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்ல. அது என்னன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. மேட்ரே இதுதான். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போடுறீங்க, யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த டேட்டாவுக்கு ஓனர் யாரு? நல்லா யோசிங்க. நீங்க இல்ல. ஃபேஸ்புக், கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிங்க தான் அதுக்கு ஓனர். அவங்க நம்ம டேட்டாவை வச்சு விளம்பரதாரர்கிட்ட வித்து கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்ல. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க, இது ஒரு வாடகை வீடு வெர்சஸ் சொந்த வீடுன்னு வச்சுக்கலாமே. வெப் 2ல நம்ம ஒரு வாடகை வீட்ல இருக்கோம். நம்ம உழைப்ப போட்டு வீட்டை அழகா மாத்துறோம். ஆனா அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. ஓனர் திடீர்னு காலி பண்ண சொன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரணும். ஆனா வெப்3ல நாம தான் அந்த வீட்டோட ஓனர். அந்த வீட்டுக்கு ரூல்ஸ் போடுறதுல நமக்கும் பங்கு இருக்கு. நம்ம பொருள் நமக்கிட்டயே பத்திரமா இருக்கும். இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வருது. அதுதான் வெப்3. இது இன்டர்நெட்டோட அடுத்த அப்டேட் மட்டும் இல்ல, இது ஒரு புரட்சி. நம்மளோட டிஜிட்டல் உரிமைகளையே மாத்தப் போற ஒரு புரட்சி. இந்த புது இன்டர்நெட் ஒரே ஒரு வார்த்தைய மையமா வச்சுதான் இயங்குது. அதுதான் உரிமை. ஆமா, வெப்3யோட ஃபார்முலா என்ன தெரியுமா? படி, எழுது. அதோட ரொம்ப முக்கியமா சொந்தமாக்கு. அந்த சொந்தம்ங்கிற ஒரு வார்த்தை தான் மொத்த விளையாட்டையும் மாத்துது. இதுக்கப்புறம் நீங்க வெறும் வாடகைக்காரர் இல்ல, நீங்க தான் அந்த டிஜிட்டல் உலகத்தோட ஓனர். ஓகே, ஓனர், உரிமை எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? இதை யார் கண்ட்ரோல் பண்றா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் சாஸ் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு ஸ்கூல் உதாரணத்தை எடுத்துக்கலாம். பழைய வெப் 2 சிஸ்டம்ல கிளாஸ் டீச்சர் கிட்ட மட்டும் ஒரு நோட் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் அதுல தான் இருக்கு. அந்த நோட் புக் தொலைஞ்சு போனா இல்ல யாராச்சும் அதை திருத்திட்டா மொத்தமும் காலி. அதாவது எல்லா பவரும் ஒரே இடத்துல இருக்கு. இதுக்கு பேர் தான் சென்ட்ரலைசேஷன். ஆனா வெப்3ல சீன் அப்படியே மாறுது. இங்க அந்த நோட்புக்கோட ஒரு காப்பி கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் இருக்கு. இப்போ யாராவது ஏமாத்த நினைச்சா ஒரே சமயத்துல பாதிக்கும் மேல இருக்கிற எல்லா நோட்புக்கையும் மாத்தணும். அது நடக்கவே நடக்காத காரியம் இல்லையா? இதனால இதை ஹேக் பண்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாதது. இந்த சூப்பரான டெக்னாலஜிக்கு பேரு தான் பிளாக் செயின். சரி, இப்ப இந்த வெப்3 உலகத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுல முக்கியமா ஒரு 4 தூண்கள் இருக்கு. வாங்க அதை வேகமா ஒன்னொன்னா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது டிஜிட்டல் காசு. நடுவுல பேங்க் மாதிரி எந்த ஒரு ஆளும் இல்லாம நீங்க நேரா இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பலாம், வாங்கலாம். அடுத்து NFT. நிறைய பேர் இத ஒரு போட்டோ இல்ல ஆர்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு. இது ஒரு டிஜிட்டல் RC புக் மாதிரி. உங்க வண்டியை யார் வேணா பார்க்கலாம். ஆனா அந்த வண்டி உங்களுக்கு தான் சொந்தம் சொல்றது அந்த RC புக் தான். அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் பொருளோட உரிமை பத்திரம் தான் இந்த NFT. அடுத்தது DeFi, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ். இதுக்கு பேங்கே தேவையில்லை. இதை ஒரு ஆட்டோமேட்டிக் சீட்டு ஃபண்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க பணத்தை எடுத்துட்டு ஓடவே முடியாது. ஏன்னா இதை நடத்துறத ஒரு மனுஷன் இல்ல, ஒரு கம்ப்யூட்டர் கோடு. அதனால இது ரொம்ப வெளிப்படையானதும் பாதுகாப்பானதும் கூட. கடைசியா DAO. இது ஒரு கம்பெனி மாதிரி, ஆனா இதுக்கு பாஸே கிடையாது. இதில் இருக்கிற எல்லா மெம்பரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் முடிவெடுப்பாங்க. எல்லா விதிகளும் கோடு மூலமா தானா நடக்கும். வாவ், இதெல்லாம் கேட்கும்போதே செமையா இருக்குல்ல? எதிர்காலமே இங்க தான் இருக்கிற மாதிரி தோணுதில்ல? சரி சரி, இந்த புது உலகத்துக்குள்ள எப்படி அடி எடுத்து வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப், பணத்தை போடுறதுக்கு முன்னாடி இத பத்தி நல்லா கத்துக்கோங்க. 2வது, CoinDCX மாதிரி ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க.
மூணாவது, ஒரு சின்ன தொகையில ஒரு 500 ரூபாயில இருந்து ஆரம்பிங்க. இங்க முக்கியமான குறிக்கோள் என்னன்னா கத்துக்கிறது தான், ஒரே நாள்ல பணக்காரர் ஆகிறது இல்ல. சரி நண்பா, இப்போ வெப்3னா என்னங்கிற கான்செப்டையே நீங்க ஓன் பண்ணிட்டீங்க. அப்ப நான் உங்களை ஒன்னு கேக்குறேன். இந்த இன்டர்நெட்ல நீங்க போடுற போட்டோ, வீடியோ இல்ல வேற எந்த விஷயத்த நீங்க நிஜமாவே உங்களுக்கு சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யோசிச்சு பாருங்க.